Hello my dear 8th standard students. 8th standard students அதாவது 7th போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் இது. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருந்த மாரி உங்களுக்கு நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஷர்மெண்ட் சாப்டர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது தான் சொல்லியிருக்கேன். 7th 8th போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஃப்ரீயாக தான் பேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சோடைய பேர் டியூட் பேட்ச்சு. இந்த பேட்ச் டோட்டலாகவே ஃப்ரீ தான். இந்த பேட்சில் நீங்கள் என்னென்னலாம் படிக்க முடியும் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்க போது, தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்க போது, கொஷின் பேப்பர்ஸ் இருக்க போது, முக்கிய வினாக்கள் இருக்கும், கேள்வித்தாள்கள் இருக்கும், இன்க்ளூடிங் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் இது. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்கும், கொஷின் பேப்பர்ஸும் இருக்கும். இந்த பேட்ச் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நிறையா பசங்க சேரணும்னு இந்த பேட்ச் நாங்கள் ஃப்ரீயாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் எப்படி என்ரோல் பண்ணுறதுனா, கமெண்ட்டில் பேட்ச்னு டைப் பண்ணிவிட்டு அது கூட உங்களுடைய பேரை டைப் பண்ணாலே போதும், நீங்கள் பேட்சில் சேர்ந்த மாரி தான். ஸோ இந்த பேட்சில் மறக்காமல் எல்லோரும் சேர்ந்துருங்கடா. ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நீங்கள் 100 out of 100 கன்ஃபார்ம் நீங்கள் உங்களுடைய எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லேயும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுடைய டியூட் பேட்சோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த டியூட் பேட்சில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் யூனிட் 1 மெஷர்மெண்ட் சாப்டர் அப்படியே எடுத்தோடனே ஃபுல்லாலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்னா என்னது, ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்னா என்னது, நம்ம இந்த சாப்டரில் என்னென்னலாம் படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி நாம் மெஷர்மெண்ட் தான் படிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. புக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் வீடியோவே பாருங்கள் மெஷர்மெண்ட். சரியா? இந்த பேட்சில் எல்லோரும் இன்றைக்குள்ளே சேர்ந்துடுங்க, இப்போவே சேர்ந்துடுங்க. மறக்காமல் ஜாயின் டியூட் பேட்ச் டுடே. பேட்ச்சு எப்போ வேணாலும் அவைலபிளாக இருக்கும். பட் இன்றைக்கே நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கூட சேர்ந்து படிக்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபெனோமினா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபிசிக்ஸ்னால் என்னது? ஃபிசிக்ஸ்னால் அது நம்மளுடைய நேச்சர், இயற்கையை பற்றி படிக்கிறது. அது மட்டும் இல்லை, இயற்கையில் என்னென்னலாம் நடக்குது. ஃபெனோமினானா ஒன்றுமே இல்லை, என்ன நடக்குது அதுதான் ஃபெனோமினான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அன் ஈவெண்ட். ஃபெனோமினானா என்ன அங்கே நடக்குது, அதுதான் அதோடைய ஈவெண்ட். அதான் ஈவெண்ட். சரியா? ஃபிசிக்ஸ்னால் என்னதுன்னா, ஃபிசிக்ஸ் இயற்கையை பற்றி படிக்கிறது. இயற்கையில் என்னென்ன மாற்றம்லாம் நடக்குது அதுதான் என்னது ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர்டு ஆஸ் த பேஸ் ஆஃப் த ஆல் சயின்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். எஸ், உங்களுக்கு இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ், நான் ஃபிசிக்ஸ்னால் ஏற்கனவே சொன்ன நேச்சர் ஃபெனோமினா, இயற்கையை பற்றி படிக்கிறது, இயற்கையில் என்னென்ன மாற்றம்லாம் நடக்குதுன்னு படிக்கிறதுன்னு சொல்லியிருந்து இல்லையா. அதேமாரி ஃபிசிக்ஸ்னால் என்னதுன்னா, அதுதான் அடித்தளம், பேஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, இதுமாரி நிறையா இருக்குது. அது எல்லாத்துக்குமே பேஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான். இது எல்லாமே அடித்தளம், பேஸ், ஃபவுண்டேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான். ஓகேவா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ். எஸ், ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபிசிக்ஸில் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நிறைய பேர் வால்கனோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு லிக்விடு ஊற்றும் போது அந்த வால்கனோ வெடிச்சு வரும். அதேமாரி தான் ஃபிசிக்ஸும், அது பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்னது ஃபிசிக்ஸ். புரிஞ்சிச்சா? The principles and observations allows us to develop a deeper understanding of nature. Yes, நம்ம இப்போ அந்த வால்கேனிக் எரப்ஷன் நம்ம அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது வால்கேனோ வெடிச்சு செதறும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம இந்த 2 லிக்விடை கலக்கும் போது வால்கேனோ வெடிக்குது. அதுமாரி தெரியறது தான் என்னது ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபிசிக்ஸ். The principle and observations helps us to develop deeper understanding. Yes, இப்போ நம்ம இந்த 2 லிக்விடை ஊற்றினா வெடிக்குதுன்னு தெரியுது. அது நம்மளை டீப்பாக நல்லா உன்னிப்பாக நம்மளுக்கு நல்லா ரொம்ப புரியுது. ஸோ இதுதான் ஃபிசிக்ஸோட வேலை. ஓகேவா? சரியா? Scientific theories are valid only if they are confirmed through various experiments. Theories in physics use many physical quantities that have to be measured. Yes, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபிசிக்ஸில் தியரிஸ் அதிகமாக இருக்கும். தியரிஸ்னால் என்னது, அங்கே ஒரு நோட்ஸ், லாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கோர்ட்டில் சட்டம் இருக்குது,
அதேமாரி தான் ஃபிசிக்ஸில் தியரிஸ் இருக்கும். இந்த தியரிஸ் என்ன பண்ணுவோன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர்மெண்ட்டுக்கு நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூஸ் பண்ண வைக்குது. மெஷர்மெண்ட்னா அது ஒரு ஒரு பொருளை மெஷர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், என்னுடைய டெக்ஸ்ட்டு புக்கை மெஷர் பண்ணுறது மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுமாரி இப்போ நீங்கள் வந்து ஒரு வெயிட்டை தெரிஞ்சிருக்கிறது நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நம்ம பீம் பேலன்ஸ், அதாவது இந்த எடைக்கோல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? உங்கள் பாட்டி வீட்டில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, போய் பாருங்கள், யூஸ் பண்ணுவோம். அதேமாரி நம்ம தப்பாக யூஸ் பண்ண முடியாது. வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதுதான் தியரிஸ். நம்ம நிறையா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுதான் மெஷர்மெண்ட் இஸ் அ பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எஸ், மெஷர்மெண்ட்டு தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அடித்தளம். எதுக்கு அடித்தளம்? எல்லா சயின்டிஃபிக் ஸ்டடீஸுக்கும் அண்டு எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்க்கும் மெஷர்மெண்ட்டு தான் என்னென்னா அடித்தளம்னு சொல்லியிருக்காங்க. இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் டே டு டே லைஃப். எஸ், இட் பிளேஸ் அ இம்பார்ட்டண்ட் ரோல். மெஷர்மெண்ட் என்ன பண்ணுது? இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம எத்தனை வெயிட் இருக்கோ, இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, எவ்வளோ வெயிட் கேஜி இருக்குது, இதுமாரி தெரிஞ்சுக்க நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டை தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது நம்மளுடைய சொசைட்டியில். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பை யூஸிங் அ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. எஸ், மெஷர்மெண்ட்னா என்னதுன்னா அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் நம்ம எதை ஃபைண்ட் பண்ணோம்னா அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியாது இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, இது எத்தனை வெயிட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய டெக்ஸ்ட்டு புக்கை எடுத்து பாருங்கள். உங்களோட டெக்ஸ்ட்டு புக்கோடைய சைடில் இருக்குது இல்லையா, அதோடைய லென்த்து உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியாதனால அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அது. ஓகேவா? பை எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. எஸ், இப்போ நம்ம அதை எப்படி மெஷர் பண்ணுறது? நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கை ஸ்கேலால் மெஷர் பண்ணுவோம். எதுக்கு ஸ்கேலால் மெஷர் பண்ணுவோம்? ஏன்னா ஸ்கேலில் ஏற்கனவே நம்மளுக்கு மெஷர்மெண்ட் அங்கே தந்துருக்காங்க. இப்போ புரிஞ்சிச்சா? இதுதான் மெஷர்மெண்ட். நம்ம ஒரு அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியால் மெஷர் பண்ணுவோம். புரியுதா? சரிடா பசங்களா, நம்மளுக்கு வந்து ஒரு பொருளுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னே தெரியாது. அந்த பொருளுடைய மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்க நம்ம ஏற்கனவே ஒரு மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்கேலாக இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெயிட் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே நம்மளோட வெயிட்டை கண்டுபிடிக்கிற மிஷின் மேலே நின்று வெயிட் கண்டுபிடிப்போம். இதுதான் மெஷர்மெண்ட். நம்மளுடைய டெக்ஸ்ட்டு புக் எவ்வளோன்னு தெரியாது. இது வந்து அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்கேலோடைய மெஷர்மெண்ட் தெரியும். அதை வச்சு ஃபைண்ட் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே. இன் திஸ் லெசன் we will study about measurement in detail. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். we will also study about accuracy, precision, approximations and rounding off. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோமோ அக்யூரசி தான் சொல்லுவாங்களே. நீ அக்யூரேட்டாக இந்த ஆரோவில் எய்ம் பண்ணியிருக்க. அக்யூரேட்னால் கரெக்டாக, ரொம்ப கரெக்டாக, ஃபுல்லாகவே கரெக்டாக. நீ அக்யூரேட்டாக இந்த லெசனை படிச்சிருக்க. இப்போ வந்து இந்த ஆர்ச்சரியில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு ஆரோ இருக்கும்ல, இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வரேன், இப்படி ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க, சென்ட்ரல் ஒரு ஆரோ இருக்கும். கரெக்டாக இங்கே போய் எய்ம் பண்ணால் என்ன சொல்லுவாங்க? நீ அக்யூரேட்டாக இங்கே எய்ம் பண்ணியிருக்கு, சூப்பராக சொல்லுவாங்க. இதுவே நீ கொஞ்சம் இங்கே எய்ம் பண்ணியிருந்தா இது வந்து ப்ரிசிஷன். நீ கொஞ்சம் ரொம்ப கிட்ட வந்ததில் அது வந்து அப்ராக்சிமேஷன். அப்புறம் ரவுண்டிங் ஆஃப் நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஜூட் பேட்சில் சேர்ந்துருங்க. நம்மளோட வெற்றி நமக்கு தான். நம்ம செம்மையாக படிக்கணும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மெஷர்மெண்ட் சாப்டருடைய இன்ட்ரொடக்ஷன் புரிஞ்சிருச்சு. எனி டவுட்ஸ் இருந்தால் திருப்பி கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் கொஞ்சம் இப்போ வந்து ஷார்ட்ஸாக ரீகேப் பண்ணிடுறேன். ஃபிசிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்ஸ்னால் நேச்சரை பற்றி இயற்கையை பற்றி படிக்கிறது, அப்புறம் இயற்கையில் என்னென்ன மாற்றம்லாம் நடக்குதுன்னு பற்றி படிக்கிறது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் எல்லாத்துக்கும் பேஸ், அடித்தளம். தேர்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் நிறையா தியரிஸ் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரி பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரணுன்னா மெஷர்மெண்ட்டை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஃபிஃப்த்து பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா கவனிங்க.
ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னதுன்னா, மெஷர்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை. அது ஒரு அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு புக்கு நான் சொன்னது தான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. புக்கோடைய மீட்டர் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. அந்த புக்கோடைய மீட்டரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கேலால் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியாது. புக்களோடைய மெஷர்மெண்ட் அது வந்து அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஆனால் நம்ம ஸ்கேலில் ஏற்கனவே மெஷர்மெண்ட் இருக்கா, அது நம்மளுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ், ஓகேவா? டெய்லர் துணி தைக்கும்போது அங்கே மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா துணியோட மீட்டர் தெரியாது, மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோஸ் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ மேலும் மேலும் டியூல் பேட்சில் இன்னொன்று வீடியோஸ்லாம் நிறையா ஒரு எக்ஸாம் கிட்ட வந்தாலே போதும், ரிவிஷன் மேரத்தானாக போட்டு தாக்கிலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ மறக்காமல் டியூல் பேட்சில் சேர்ந்துருங்க. இன்றைக்கே சேர்ந்துருங்க. பாய்.